வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. சமாதான சூரியோதயம், உலகப் போரின் பொன்மாலை பொழுது. 1918 நவம்பர் 11. உலக வரலாற்றில் இரத்தத்தால் எழுதப்பட்ட முதலாம் உலகப் போர் இறுதியாக சுவாசம் விடும் நாள். 4 ஆண்டுகளாக துப்பாக்கி, தூசி, இரத்தம், நெருப்பு, முழு உலகையே சூறையாடிய கொடூரம் இன்று முடிவை நோக்கி செல்கின்றது. இந்த நாள் அமைதியின் பிறப்பு, மனித குலத்தின் மூச்சுக்காற்று வருகின்ற நேரம். அமைதிக்கான மேசை. போர்க்களம் அல்ல, பிரான்சின் கேம்பியன் காடு. செவ்வாய் போல அமைதியாக இருந்த அங்கொரு ரயில் வண்டி. அந்த வண்டிக்குள் அமைதிக்கான பேச்சுவார்த்தை. முதலாவது உலகப் போரின் வெற்றியாளர்களான பிரான்ஸ், பிரிட்டன் கூட்டணி பிரதிநிதிகள் ஒருபுறம் அமர்ந்திருந்தார்கள். மற்றொரு புறம் தோல்வியின் பாரத்தை தாங்கிய ஜெர்மன் பிரதிநிதிகள். அவர்கள் முகத்தில் சோர்வு, நாணம், அவமானம். ஆனால் அவர்களின் மனதில் ஒரே ஆசை, இந்த நரகத்தை நிறுத்த வேண்டும். 1918 நவம்பர் 11 காலை 5 மணிக்கு சமாதான ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடப்பட்டது. ஆனால் அது உடனடியாக அமலுக்கு வரவில்லை. கட்டுப்பாட்டின் சின்னமாக காலை 11 மணி என நிர்ணயிக்கப்பட்டது. போரின் கடைசி 10 வினாடிகள். காலை மணி 10:59. அந்த நிமிடம் போரின் கடைசி சுவாசம். வீரர்கள் தங்கள் துப்பாக்கிகளை பிடித்து கடந்த 4 ஆண்டுகளின் நினைவுகளை மனதில் ஓடவிட்டனர். படுகாயம், நண்பர்களின் மரணம், குளிர்ந்த இரவுகள், வெடிப்புகளின் சத்தம் அனைத்தும் ஒரு நொடியில் திரும்பி வந்தது நினைவாக. பின்னர் சரியாக காலை 11 மணிக்கு குண்டுகளின் சத்தம் நிறுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான கண்ணீருக்கு அமைதியின் எழுச்சி பதிலளித்தது. போரின் கடைசி நொடி உலகையே நடுங்க வைத்தது. அதே நொடியில் உலகம் முழுவதும் நிம்மதியின் ஒளி பிறந்தது. உலகத்திற்கு நிம்மதி. பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா தெருக்களில் மக்கள் ஆடி பாடினார்கள். தேர் மணி ஒலித்தது. தேவைப்படாத ஆயிரக்கணக்கான உயிர்கள் மீண்டன. ஆனால் ஜெர்மனியின் அந்த நாள் ஆனந்தம் அல்ல, ஆழ்ந்த துக்கம். வீரர்கள் வீடு திரும்பினார்கள், ஆனால் வெற்றியுடன் அல்ல, வீழ்ச்சியின் கனமான சுமையோடு. கெய்சரின் பேரரசு அருந்து போனது. புதிய குடியரசு பிறந்தது. ஆனால் அதன் தோள்களில் கடினமான இழப்பீட்டுச் சுமை காத்து கொண்டிருந்தது. ஒரு முடிவின் நிழலில் புதிய குழப்பம். ஆம்ஸ்டைஸ் டே உலகெங்கும் நிம்மதி கொண்டு வந்தாலும் அது உண்மையான முடிவு அல்ல. எல்லா நாடுகளும் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் அந்த மூச்சுக்கு பின்னர் புதிய அரசியல், பொருளாதார நெருக்கடி புயல்கள் பிறக்கத் தொடங்கின. அந்த புயல் விதைகள்தான் வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் மூலம் இன்னும் ஆழமான காயங்களை உருவாக்கியது. இந்த காயங்களே பின்னர் 2ஆம் உலகப் போரின் கதவை திறந்து கொண்டது. சூரியோதயமும் நிழலும். 1918 நவம்பர் 11 ஒரு காலத்தின் முடிவு, மற்றொரு உலகின் ஆரம்பம். அது அமைதியின் சூரியோதயம். ஆனால் அந்த ஒளியின் பின்னால் அடுத்த இருளின் நிழல் மறைந்திருந்தது. நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.